ஹலோ மை டியர்ஸ், நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ப்ராடக்ட் தான் இன்றைக்கி மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே தோசைக்கு ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரேயரும் அப்புறம் ஆயில் போர் பண்ணி வைக்கிறதுக்கு கிளாஸ் கண்டெய்னரும் தனித்தனியாக சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மீஷோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரியே வந்துட்டு 200 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்துச்சு. இதோட பாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ், மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாஸ்டிக். இது மேலே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க. அதை அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு நாப் இருக்குங்க. அதை அமுத்துறீங்க அப்படின்னா இந்த டியூப் வழியாக ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகுங்க. இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆயில் ஏதாச்சும் கசடு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டியூபுக்குள்ளே வந்துட்டு ஏறாதுங்க. ப்ராடக்ட் கோடை கம்யூனிட்டி டேப்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் நிறைய ஆயில் ஸ்ப்ரேயர் வந்துட்டு தேடிட்டு இருக்கும்போது கீழே ரிவ்யூவில் வந்துட்டு ஒழுங்காக ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது, கொஞ்ச நாள் தான் ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன். ஸோ தட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறக்காக நான் ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றி டெஸ்ட் பண்ணேங்க. ஆயில் ஊற்றுனோடனே எனக்கு அந்த பாட்டில் பார்க்க அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றுனேங்க. ஃப்ளோ எல்லாமே நல்லா இருந்துச்சு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் ஊற்றுனதுக்கப்புறம் சைட்லையெல்லாம் எதுவுமே வடியிலைங்க. எண்ணெய் கீழே சிந்துறது, மெஸ்ஸி ஆகிறது, இல்லை அந்த பிளாஸ்டிக்கில் படுறது அப்படியெல்லாம் எதுவுமே படலைங்க. ஓகே, இதோட ஸ்ப்ரேயர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறக்காக ஒரு தோசை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேங்க. நல்லாவே ஸ்ப்ரே ஆச்சு, தோசையும் நல்லாவே முருகலாக வந்துச்சு. ஒரு நாள் மட்டும்தான் ஸ்ப்ரே ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் நான் 1 வீக் மேலே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.